போற அசத்தல் மன்னர்கள் வெங்கடேஷ் and Sashi Kumar. Let's welcome them on stage. அன்பார்ந்த சன் டிவி நேயர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நடுவர்களாக வந்திருக்கும் சிட்டி பாபு சார், மதன் பாப் சார், எங்களை ஒவ்வொரு முறையும் உற்சாகமாக அழைக்கும் சந்தியா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் எங்களுடைய மதுரைக்காரர், எங்களுடைய அருமை நண்பர் சிம்புதேவன் அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சிக்கு போகிறோம். வாங்க வெங்கட். வணக்கம் சார். போன தடவைக்கு இந்த வாட்டி இன்னும் பிரைட்டாக இருக்கீங்க, என்ன சமாச்சாரம்? அது சூரிய வெளிச்சம் முகத்தில் படுது. உங்க மேல மட்டுமா படுது? இல்லை சார், உங்க மேல பட்டது உலகத்துக்கே படுது. ஓகே வெங்கட், இப்போ அசத்தல் மன்னர் ஆகிட்டீங்க. உங்கள் ஊரில் உங்களை பற்றியெல்லாம் எப்படி பேசிக்கிறாங்க, எப்படி வரவேற்பு இருக்குது? சார் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது சார். அதாவது நமக்கு எல்லா வகையான ஆடியன்ஸும் இருக்காங்க. அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவரும் ரசிகராக இருக்கிறாரு, ஆட்டோ ஓட்டுறவரும் ரசிகராக இருக்காரு. இதோட லாஸ்ட் டைம் நான் சென்னை எக்மோர் போகும்பொழுது ஆட்டோவில் ஏற்றியாச்சு 80 ரூபா வாடகை, ஆட்டோ வாடகை. அவர் போகும்பொழுதே கேட்டார், உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் கரெக்டாக கண்டுபிடிச்சார் சன் டிவிலன்னு. இறங்கும்போது என்ன சொன்னார், எல்லாரையும் சிரிக்க வைக்கிறீங்க, உங்களுக்கு என்னால் பெரிய கிஃப்டெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது, உங்களுக்கு நான் கொடுக்குற கிஃப்ட் என்னன்னா, எனக்கு நீங்கள் ஆட்டோக்கு வாடகை எதுவும் தர வேணாம். ஓகே, இதெல்லாம் நம்பி நீங்கள் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் வந்துட போறீங்க? இல்லை சார், அப்படிலாம் கிடையாது. சரி, இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அசத்தல் மன்னர் ஆகிற தைரியத்தில் நாங்களாக ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். சரி, ஓகே, என்ன கான்செப்ட் அது? இப்போ வேர்ல்ட் கப்பில் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்து தோற்று போயிட்டோம். பார்த்தீங்களா, நம்ம அன்னையோட விட்டோம் இல்லை டிவி பார்க்குறது. வேர்ல்ட் கப்பில் தோத்த டீமுக்காகவே ஒரு எஃப்எம் ரேடியோ ஆரம்பிச்சு அதில் இந்த தோத்த டீமுக்கெல்லாம் பாட்டு போட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த கான்செப்டோட இது. எனக்கு எஃப்எம்மோட பேர் சிரிக்கட் எஃப்எம் அப்படின்னு வச்சுருக்கோம். அந்த எஃப்எம்ல என்னென்ன பாடல்கள் வருதுன்றதை இப்போ நம்ம நிகழ்ச்சியாக பண்ண போகிறோம். சரி, அதுக்கெல்லாம் டைம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், நேராகவே போயிடலாம். ஓகே, ஆரம்பிங்க. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் சிரிக்கட் எஃப்எம் 0.111. ஹாய், ஹலோ, வெல்கம். இது சிரிக்கெட் எஃப்எம் 0.111. இப்போ நீங்க கேட்க போற நிகழ்ச்சி பிளேயர்ஸ் விருப்பம். உலகக்கோப்பை கிரிக்கெட்ல தோத்துட்டு ஒவ்வொருத்தரா ஊர் திரும்பிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி பிளேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் தான் இந்த நிகழ்ச்சியில கேட்க போறீங்க. இப்போ நிகழ்ச்சியின் முதல் கடிதம் யார் எழுதியிருக்கான்னு பார்க்கலாம். யூனிஸ் கான், முகமது யூசுப், இன்சமா முல்க் ஆகிய பாகிஸ்தான் அணியில இருந்து கேட்டிருக்காங்க. இந்த மாப்பிள்ளைகளின் விருப்பமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாங்க மாப்பிள்ளை வாங்க. பாடலுக்காக இந்த மாப்பிள்ளை என்ன பாட்டு போடுறான்னு பார்க்கலாம். இதோ பாடல். நாங்க முன்னால போறோம், நீங்க பின்னால வாங்க. நாங்க முன்னால போறோம், நீங்க பின்னால வாங்க. என்னடா டிராவிட் ஓ மூஞ்சில மையி, யாரு வச்ச மையி, பங்களாதேஷ் வச்ச மையி. நாங்க முன்னால போறோம், நீங்க பின்னால வாங்க. நாங்க முன்னால போறோம், நீங்க பின்னால வாங்க. கட்ட வச்சு முட்டை வச்சு தலகுனிய தோத்து வச்சு நாடு திரும்புறமே கண்ணம்மா, எங்க இந்தியாவும் கூட வரும் பொன்னம்மா. அந்த மாப்பிள்ளைகளின் விருப்பமான பாடலை தொடர்ந்து அடுத்த மாப்பிள்ளைகள் எந்த பாடல் விரும்பி கேட்கலாம்னு பார்க்கலாம். பிரைன் லாரா, சந்திரபால், சர்வான், கிறிஸ் கேல் இவர்களின் விருப்பமான பாடல் உங்கள் காதுகளில் ஒலிக்க இருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மைக்கேல் மதன காமராஜன். இதோ வெஸ்ட் இண்டீஸின் விருப்பமான பாடல். கதை கேளு கதை கேளு, வெஸ்ட் இண்டீஸ் கதை கேளு. வெஸ்ட் இண்டீஸ் பேர் மாறி வேஸ்டான கதை கேளு. சொந்த மண்ணில் நடந்து விட்ட சோகத்தனி கேளு. வந்து போன எங்களுக்கு ஆறுதல் யாரு, சொந்த மண்ணில் நடந்து விட்ட துயரத்தனி கேளு. நொந்து போன எங்களுக்கு ஆறுதல் யாரு. கதை கேளு கதை கேளு, வெஸ்ட் இண்டீஸ் கதை கேளு. வெஸ்ட் இண்டீஸ் பேர் மாறி வேஸ்டான கதை கேளு. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிரிக்கெட் எஃப்எம் 0.111 பிளேயர் விருப்பம். பங்களாதேஷ் மாப்பிள்ளைகள் அனைவரும் விரும்பி கேட்ட பாடல் இதோ உங்களுக்காக. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒலி விளக்கு. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:15. பாடல் இதோ. நாங்க புதுசா ஜெயிக்கிற கோஷ்டி தானுங்க, நாங்க கிழிச்சது இந்தியா எஸ்டி தானுங்க.
நாங்க புதுசா ஜெயிக்கிற கோஷ்டி தானுங்க. நாங்க கிழிச்சது இந்தியா வெஸ்டி தானுங்க. நாங்க புதுசா ஜெயிக்கிற கோஷ்டி தானுங்க. நாங்க கிழிச்சது இந்தியா வெஸ்டி தானுங்க. தமுக்கடி பாண்டியாலோ டக்கடி பாயாலோ, தமுக்கடி பாண்டியாலோ டக்கடி பாயாலோ. ஏ சச்சி, ஏ சேவா, ஏ ராவே, ஏ தோனி. சூப்பராக திட்டம் ஒண்ணு போட்டு புட்டோம். ஆட பவுன்சர் யார்கரும் வீசி புட்டோம். சூப்பராக திட்டம் ஒண்ணு போட்டு புட்டோம். ஆட பவுன்சர் யார்கரும் வீசி புட்டோம். டிக்கெட் எல்லாம் எடுத்தாலும் எடுப்போமுங்க. ஆட காசுக்காக விளம்பரத்தில் நடிக்க மாட்டோம். நாங்க புதுசா சச்சின், சேவாக், தோனி, கங்குலி, யுவராஜ், டிராவிட் மட்டும் ஒட்டுமொத்த இந்திய மாப்பிள்ளைகள் அனைவரும் கேட்டிருக்காங்க. இது இந்தியா டீமுக்கு மட்டும் கிடையாது, நம்ம இந்தியாவிற்கே பிடித்த பாடலா இருக்கும்னு நினைக்கிறேன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பருத்தி வீரன். ஊரெல்லாம் திட்டுறாங்க, செருப்படுத்து எரியிறாங்க. உலக கோப்பை தோல்ந்ததுக்கு எங்க வீட்டை இடிக்கிறாங்க. நடிக்கிறமே நடிக்கிறமே, விளம்பரத்தில் நடிக்கிறமே. சொதப்புறமே சொதப்புறமே, மேட்சில் வந்து சொதப்புறமே. பயிற்சி கொடுக்க வந்தவரு பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. நாரப்பய சேப்பல் கிட்ட மாட்டிக்கிட்டு மூழ்கிறமே. நாரப்பய நிறுத்து நிறுத்து நிறுத்துடா. ஏய் சச்சின் நீ வா, ஏய் டிராவிட் நீ வா, ஏய் கங்குலி நீ வா. நல்லா பேட்டை பிடிச்சி ஓடி ஆடி ரன் எடுங்கடா. இங்க வரு, 4-6 அடிக்க சொன்ன மரியாதை கட்டு போவாங்க. இங்க வர்ற ரோசத்தை ஆட்டம்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்ப பாரு, ஏய் குத்துறா ஒரு குத்து. நாடறிஞ்ச தலைமுடிதான் உங்களுது தோனி. நாடறிஞ்ச தலைமுடிதான் உங்களுது தோனி. வெட்டி புட்டு ஒழுங்காக மேட்ச் ஆடவாணி. அதை வெட்டி புட்டு ஒழுங்காக மேட்ச் ஆடவாணி. ஆள் இல்லாத பெர்மூடாச்சில் ஆட்டம் போட்ட சேவாக் தம்பி. ஸ்ரீலங்காவோட மேட்சு கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறிய, நீயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறிய. பிள்ளை பூச்சி டீமை எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறியே. ஸ்ரீலங்கா டீமை கண்டா தலதறிக்க ஓடுறியே. அப்படி போடு சித்தப்பு. செத்தப்பாம மிதிச்சு புட்ட சொத்த டீம் அடிச்சு புட்ட. செத்தப்பாம மிதிச்சு புட்ட சொத்த டீம் அடிச்சு புட்ட. உலக கோப்பை உங்களுக்கு கனவா ஆச்சு. அட இருந்த மானம் கப்பலேறி காணாம போச்சு. உலக கோப்பை உங்களுக்கு கனவே ஆச்சு. அட இருந்த மானம் கப்பலேறி காணாம போச்சு. என்ன டெண்டுல்கரே பேட்டை வச்சுட்டு பேசாம நிக்கிறீங்க? நீங்க அடிக்கிறீங்களா? உங்க பேட்டை வாங்கி நான் அடிக்கவா? நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கிரிக்கெட் எஃப்எம் 0.111 பிளேயர் விருப்பம். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சார். அதாவது இதெல்லாம் தான் கிரியேட்டிவிட்டி. இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு இந்த ஜோக் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்ட். இதுக்கு மேலே நம்ம டீமை யாரும் பாராட்ட முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு கரண்ட் அஃபேரை வந்து உள்ள பண்றது, அந்த பேரடின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது அந்த எஃப்எம் டோன், அந்த வழக்கமா அந்த ரேடியோ ஃபீலை வந்து ரொம்ப நல்லா கொண்டு வந்துட்டாங்க. ரேடியோ கேட்ட ஃபீலே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க கிரிக்கெட்ல ஆடி இருக்கீங்களா சார்? இல்ல சார், நான் பேஸ்கெட் பால் சார். அப்ப சேர்ந்து இருக்கலாமே இந்தியன் டீம்ல. நல்லா ஆடுறவங்க தான் வாய்ப்பு இல்லையா? அந்த அளவுக்கு ஆடல சார். பேஸ்கெட் பால் அந்த கிரவுண்டுக்குள்ள போய் வந்திருக்கோம். அதை வந்து நாங்க பிளேயர்னு சொல்லிக்குவோம். ஓகே வெங்கடேஷ், தேங்க்யூ தேங்க்யூ சார். ரொம்ப அருமையா பண்ணீங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பருத்தி வீரன் பாடல இந்தியன் கிரிக்கெட் டீமோட கம்பேர் பண்ணி இந்த அளவுக்கு யாராலையும் காமெடி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பரா அசத்துனாங்க நம்மளோட வெங்கடேஷும் சசியும். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போற அசத்தல் மன்னன் வடிவேலு கணேஷ். லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். வடிவேல் கணேஷா, லவ் ஃபெயிலியரா? அப்படிலாம் பண்ணல.
இன்னைக்கு கருப்பு சாமியா வந்திருக்கேன். இன்னைக்கு அருள் வந்து உங்களுக்கெல்லாம் நல்ல ஆசி வழங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஓகே, கத்தியோட வந்துட்டீங்க. அருள் சொல்றவங்க கத்தியோட வருவாங்களான்னு தெரியாது. ஆனா ஒரே ஒரு சின்ன டவுட், சந்தனம் எல்லாம் பூசிட்டு ட்ரெஸ் போட்டீங்களா இல்ல மாட்டின அப்புறம் ட்ரெஸ் போட்டீங்களா? இன்னைக்கு குளிக்கல, அதனால சந்தனத்தை பூசி வந்திருக்கேன். ஓகே, ஆரம்பிங்க உங்க லீலையே. ஆரம்பிக்கலாமா? கருப்பு அருள்வாக்கு சொல்லணும்னா இசை வேணும். அமுக்குங்க இசைய. பார்வோர் நற்புகளும் பட்டணம் மருந்து வாழும் 18ஆம் படி கருப்பா. பாரோர் நற்புகளும் பட்டணம் மருந்து வாழும் 18ஆம் படி கருப்பா. பிள்ளி சூனியங்கள் இவைகளிலிருந்து உங்களை காத்தருள வேண்டும் கோட்டை கருப்பா. இந்த இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. இந்த இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. கோட நல்ல கொண்ட ஓட்டு பார்த்த முத்து பல்லலக. கோட நல்ல கொண்ட ஓட்டு கொத்த முத்து பல்லலக. கொடிய வேட்டையாடி பாராருங்க கருப்பசாமி. இந்த இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. நல்ல குதிரைக்குள்ள பிச்சேட்டு வா கையில் நண்டி. இந்தா 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 ஆம்யா போயா டேய் இந்தா. அருள் வந்துச்சு. சாமி, என்ன நம்ம கிரிக்கெட் டீம் ஏன் சாமி சீக்கிரமா ஊருக்கு வந்துட்டாங்க? எல்லாம் கிளம்பி போனாங்களே. கருப்பனுக்கு கிடா வெட்டாங்களா? உங்க வச்சாங்களா? அதுதான் மேட்ரு. அதான் அவங்களே பொங்கல. இருக்கட்டும் இருக்கட்டும். நல்லா கேட்டு கப்பு. இனி நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். கடவுளவே ஏமாத்தினாயா? இப்படித்தான் விஜய்னு ஒரு பய, விஜய்னு ஒரு பய என்ன சொல்லிட்டு என்கிட்ட அருள் நிறைய கேட்டான். அள்ளி அள்ளி கொடுத்தான், அள்ளி அள்ளி கொடுத்தான். ஆனா அவன் எனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யல. பாயில மட்டும் சொல்லல, பத்திரத்துல எழுதி வாங்கினாங்க. கடைசியில் அருள் அனுப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு எங்களை கேவலப்படுத்திட்டு இப்ப 3க்கு வா 3க்கு வா 3க்கு வான்னா எந்த மூலைக்கு போங்க? எங்களை பார்த்து காப்பி அடிச்சுட்டு எங்களவே அரைச்சமா வரைக்கும் சொல்லிக்கிறாங்க. சண்டாளப்பழை யார பார்த்து சொல்ற நீ? கிளப்பி விட்டோம்னு வச்சுக்கா தாங்க மாட்டேங்க. ஒரு ஸ்டாரை பார்த்து இது பேசுற பேச்சா? இது ஸ்டாரா? நார் தெரியுமில்ல, சூரியன். எரிச்சு புரியுவேன், எரிச்சு. பார் சிவகாசிக்குமாருக்கு யோசிச்சு யோசிச்சு மண்டலம் மயிலவே காணாம். கோவை குணாவுக்கு இப்பதான் அமர்ந்துக்கிட்டு 2 முடியா அந்த முடியை வச்சு வரட்டு வரட்டும் ஜீவித்துறேன். அவ்வளவு ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு நாங்க படுற கஷ்டம் இருக்கே. இவ்வளவு கஷ்டப்படுறோம். நினைச்ச நேரத்துல என்ன வேணாலும் எங்க அசத்தல் மனை செஞ்சு விடுவாங்க. சாதாரண ஆளுங்களா இப்படி தொடக்க போற நேரத்தை வரும். இந்த 10 செகண்ட்ல பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களாம்ல, கொடுத்து பார். அப்படியா? கொடுத்து பார். கொடுத்து பார். செஞ்சு காட்டமா? என்கிட்ட நீ இந்த மாதிரி சண்டை போடுற? இதுவே நான் ஒரு எம்எல்ஏவா இருந்தா என்கிட்ட நீ இந்த மாதிரி சத்தம் போட்டு பேசுவியா? யாரா இருந்தா நாங்க பாப்போம். எல்லா பையனும் கூட்டு கலாய்க்கிறீங்களா? நாங்க நெஞ்சா இப்படி சாஞ்சிப்போம். நீ சாமியா இருக்கலாம், ஆனா நாங்க நீங்க இங்கதான் சாய முடியும். அதனால தனியா பிரிச்சு போட்டாங்க. உண்மையான விஷயத்துக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்கணும். அதனால பொய்யான விஷயத்துக்காக ஏமாந்துடப்படாது. புரியுதா? ஓகே. 3க்கு போவீங்க, 1க்கு போனா கூட விட மாட்டேன். ஐயோ, போக மாட்டேன் சாமி. 3க்கு மூதேவி எங்கிட்டு போறது? ஓகே ஓகே. எக்ஸ்ட்ரா பிட்டிங்கா ஏதோ இருக்கும். தெரியும். அசத்தல் மன்னர்களே கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். என்கிட்ட இருக்க ஆயுதம். ஓகே சாமி, மலையா இருக்கு. அமுக்குங்க இசையா. அப்படியே சந்தியா பார்த்தோன்னே அருள் இறங்கி போச்சே. இருக்கட்டும் இருக்கட்டும், வரட்டுமா? போயிட்டு வாங்க சாமி. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. எதிரில் சிம்பு சாமி என்ன சொல்லுது கேட்போம். நல்ல சட்டையர் சார்.
அவர் நினைச்சதை கரெக்டா பண்ணிட்டாரு. நல்ல சட்டையா. உங்களுக்கும் புரிஞ்சு போச்சா? சரி, அப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய டான்ஸ் மூவ்மெண்ட் நல்லா இருந்தது. அதை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. வரட்டுமாயா? ஓகே, வாங்க. வரேன் சாமி. ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி போய் வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போற அசத்தல் மன்னன் மதுரை முத்து. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். சாதனைகள் செய்து சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கின்ற சன் டிவியின் அன்பு நேயர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பானது ஒரு இரவு வணக்கத்தை எங்களுடைய அசத்தல் மன்னன் சார்பாக சொல்லி வணங்கி மகிழ்கிறேன். இம்சி அரசன் அப்படின்னு சொல்கிறத விட புதுமை அரசன். ஏன்னா புதுமையான இயக்குனரை பார்க்குறது அரிது. அப்படிப்பட்ட புதுமை இயக்குனரை கொடுத்து குடும்பத்தோட தேட்டருக்கு அழைத்து போன ஒரு புதுமை இயக்குனர் திரு சிம்புதேவன் அவர்களை வணங்கி, இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கின்றதுக்கு பல காரணம் சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்கிறேன். என்னுடைய நண்பர்கள் 2 பேர் ஆர்மியில் இருக்காங்க. அவருக்கு மூலம் அங்கே உள்ள ஆர்மி ஜோல்ஜர்லாம் என்னுடைய நம்பர்கிட்ட என்கிட்ட பேசினாங்க. என்ன அப்படின்னா, சார் நாங்கள் குடும்பத்தை பிரிஞ்சு குழந்தைகளை பிரிஞ்சு பனியிலையும் மழையிலையும் தேசத்துக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுடைய தேசத்தை எங்களுடைய இதயத்தை இதப்படுத்துகிற ஒரே விஷயம் உங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் மறக்காமல் பார்ப்போம். இதை விட பெருமை வேறு என்ன சொல்ல முடியும்? அதனால் நிகழ்ச்சிக்குள்ள வந்துடுவோம். இன்றைக்கி பல பேர் வாயில் சிரிக்கிறாங்கன்னா மனதால் எவனும் சிரிக்கலை. அப்படியாப்பட்ட மனதாலும் சிரிக்க வைக்க முடியாது அந்த நிகழ்ச்சி. இன்றைக்கி யாருமே சாதாரணமாக பேசுறதில்லை. எவனுமே சாதாரண பேச மாட்டேன்றான். இன்றைக்கி மேனேஜர் வந்து உங்கள் வீட்டு மொட்டை மாடி கூப்பிட்டுருக்கான். மேனேஜர் சார் எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வாங்க அப்படின்னு. எதுக்குடா உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு என்னையாண்டா கூப்பிட்றேன்? நீங்கள் என்ன சொன்னீங்க வீட்டு மேலே லோன் தருவீன்ட்டு. அன்றைக்கி ஒரு பயிட்டு நான் சொன்னேன், இல்லை நீ ரொம்ப குண்டா இருக்க, இளைக்கணும், உடம்பு குறைக்கணும். அதனால் தினம் நீ தண்ணியில் நீச்சடி, நீந்தினா உடம்பு குறைஞ்சிடும். திமிங்கலம் 24 நேரம் நெஞ்சிக்கிட்டே இருக்கு, அது இடம் குறைஞ்சா போச்சு. அப்பா இன்னைக்கு சுரேஷ் வகுப்பில் அடிச்சுட்டேன் அப்படின்னு. அவனை அடையாளம் சொல்கிறான் அப்படின்னு. அவனுக்கு வலது காது இருக்காது அப்படின்னு. ஏன்டா அப்படி? என் பைக்குள்ள தான் இருக்குன்னு இருக்கான். கடிச்சு திப்பிருக்கான் வதவாது. இது போக அவங்க அப்பா கடைக்கு அனுப்பிட்டார். கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்னு. சீக்கிரமாக இருக்கணும். நம்ம கிரிக்கெட் டீம் மாதிரி போனோமோ அந்த மாதிரி இருக்கணும். அங்கிட்டு கிட்ட தெரியக்கூடாது. சரின்னு போனேன். என்ன வாங்கிட்டு வா? வெத்தலை வாக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு. அந்த கடையில் இல்லாட்டி அது பக்கத்து கடையில் வாங்கிட்டு வா. அங்கேயும் இல்லாட்டி 3வது தெருவில் உள்ள அந்த கடையில் வாங்கிட்டு வா. அங்கேயும் இல்லாட்டி வந்துட்டு திரும்பி வந்துரு. அதுக்கு போகாட்டி என்ன அப்படின்னா போகவே இல்லை. போகாமலே இப்படி சம்பளிக்காம பாருங்க. ஒன்று இருக்கும். இதெல்லாம் போச்சுன்னா அதோட இன்னொரு புத்தியமான விஷயம், மேடையில் நிகழ்ச்சி பண்ணுறீங்க கேட்பீங்க. அன்றைக்கி ஒரு அம்மா ஒரு இந்த தொண்டட்டி போட்ட ஒரு கிளவி வந்து என்கிட்ட, தம்பி நீ தான் நான் சன் டிவியில் பண்ணுவேன் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு. நான் கொலையா பண்ணேன், இல்லை கஞ்சா ஊத்தனா, ஒன்றுமே தெரியல. அப்படிலாம் பண்ணால் அப்போ பார்க்குறவங்க சிரிச்சிடுவாங்க அப்படின்ச்சு. தாயே தாயே நாங்கள் அதுக்கு தான் நிகழ்ச்சியை பண்ணுறோம், ஓரமாக உட்கார அப்படின்னு. இது உண்மையா? ஏன்னா மேடையில் சிலர் பாடினா அவங்க நிகழ்ச்சியை பண்ணுறதில்ல. அதை விட வேற ஒரு பெருமையை பேசி அவமானப்பட்டு போகிறோம். இந்த சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, பூவுள்ள மங்கையாம் பொற்கடியாம் போராட்டம்லாம் செருப்படியாம் அப்படின்ற மாதிரி என் கதை. போராட்டம்லாம் சில பாடகர் விதிவிலக்கெல்லாம் பாடி அவமானப்பட்டு வருது. இவர் போய் சும்மா இருக்க மாட்டாப்புல மேடையில் சொன்னார், நான் புன்னாகவரளி ராகம் பண்ணினா மேடைக்கு பாம்பு வரும், அமிர்தவரிசி ராகம் பண்ணினா மழை வரும் அப்படின்னு. ஒருத்தர் எந்திரிச்சு நிறைய கல்லெல்லாம் மேடைக்கு வருது, அது என்ன ராகம் அப்படின்னா. எது மகிழ்ச்சி அப்படின்னா, வாழ்க்கையை தொலைச்சி ஒருத்தர் அப்படியே காட்டு வழியாக போனான், இந்த உலகத்தில் எதிராக மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி. சாப்பிட்றது மகிழ்ச்சியா? கொஞ்சம் நேரம் சாப்பிட்டேன், சாப்பிட்டோன்னே பயிச்சிருச்சு, மகிழ்ச்சி போயிடுச்சே. தூங்குமேன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் தூங்கினான். தூங்கும்போது நிம்மதியாக இருந்த கனவெல்லாம் கனவெல்லாம் வந்தது. தூக்கம் முடிஞ்சோடனே மறுபடியும் தூக்கம் மகிழ்ச்சி இல்லையே, எதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு போகும்போது அங்கிட்ட ஒரு இளம் ஆட்டுக்குட்டி ஒன்று அடி தன்னுடைய தாயை பிரிஞ்சு அலமோதிக்கிட்டு இருந்துச்சு. அதை பிடிச்சி தாயை தேடி கடைசியில் தாயிட்ட போய் ஒப்படைச்சான். வேகமாக பாசத்தோடு ஓடி போய் தாயினுடைய மடியில் பால் குடிச்சிட்டு இவனை கருணையோடு பார்த்து நன்றி சொல்கிறோம் மொத்தமாக. அப்போ தான் நினச்சான், அன்றைக்கி நைட்டு தான் அவனுக்கு நிம்மதியாக தூக்கம் வந்தது. அப்போ பிறரை மகிழ்விக்கிறதா உண்மையிலே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்த நண்பர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுரை முத்து வந்தாலே அசத்தல் எக்ஸ்பிரஸ் அசராம அருமையாக போயிட்டே இருக்கும். கரெக்ட். ஓகே சிம்புதேவன் சார் சொல்லுங்கள் சார். நம்ம முத்துவும் மதுரை தான், அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது 2 பேரா சேர்ந்து காமெடி பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் ஈஸி. ஆமாம், அது கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். சோலோவா அதுவும் மிமிக்ரி இல்லாமல் பண்ணுறதுன்றது வந்து அந்த ஃபுல் வீச்சை கொண்டு வர்றது கஷ்டம். ஸோ அது ரொம்பவே பெர்ஃபெக்டாக ரொம்ப நல்லா பண்ணார். ரொம்ப நன்றிங்க சார். உங்ககிட்ட வந்து பேசும்போது ஒரு சந்தேகம். சாதாரணமாக நம்ம என்ஜின்னு சொல்லுவோம், நோ குட் ஃபிலிம்ஸ்னு. நாம் அதை எடுத்து வந்து வெளியில் வச்சுருவோம், ஏன்னா அது நாம் ஸ்க்ரீன் பண்ண முடியாத உள்ளது. இதில் நீங்கள் இப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் பிக்சர் எடுத்ததுனால நம்ம அந்த ரிவர்ஸ் ஷாட் போடுவோம். இல்லை இப்போ மேலேருந்து ஒருத்தர் கீழே குதிக்கிறாருன்னா
ரிவர்ஸ் ஷாட் போட்டால் அவர் கீழே மேலே போகிற மாதிரி இருக்கும். ஆமாம். இது மாதிரி ஒரு தெலுங்கு ஹீரோ அவர் வந்து ஆக்சுவலாக குதிரையில் அப்படி பாஞ்சு ஏற தெரியாது, அதனால் அவர் குதிரையிலேருந்து கீழே குதிக்க சொல்லிட்டாங்க. ரிவர்ஸ் ஷாட் பண்ணால் அவர் மேலே போகிற மாதிரி இருக்கும். இதை டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் எடுக்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இவர் கீழே குதித்த போது கரெக்டாக அந்த குதிரை லத்தி போட்டுது. ஸோ இவர் மேலே ஏறுற மாதிரி இருக்கும்போது கீழேருந்து ஏதோ ஒன்று குதிரைக்கு போகுது உள்ள. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ ரொம்ப மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு சமாச்சாரம். உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல என்ஜி அப்படின்னா நான் என்ன சொல்லலாம்னா புலிகேசியில வந்து நிறைய டெலிட்டட் சீன்ஸ் இருந்தது. அப்படி போனதுல வந்து சொல்ற மாதிரியான சீன்ஸ் வந்து அவருக்கு புலிகேசிக்கு வந்து இது பிடிக்கும் ரொம்ப. அதாவது பாரி வள்ளல், முல்லைக்கு பாரி தேர் கொடுத்தாரு, பேகனுக்கு வந்து போர்வை பத்திருக்காரு. நம்மெல்லாம் அந்த மாதிரி ஹிஸ்டரியில் நிற்க முடியல அமைச்சரேன்னு சொல்லி ஒரு தடவை தனியாக பேசிட்டு இருப்பாரு. இவ்வளவு மோசமா இருக்கு, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு. ஒரு நாள் பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருக்கும். அமைச்சர் வேகமாக ஓடி வருவார், மன்னா வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. இவருக்கு ஒன்றும் புரியாது. என்ன போனால் அங்கே போனால் குதிரை ஒன்று நடந்துட்டு இருக்கும். சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்பாரு. என்னன்னு பார்த்தா கையில் ஒரு கொடை கொடுத்து சீக்கிரம் போய் குதிரைக்கு பிடிங்க அப்படின்பாரு. உடனே என்னையா சொல்கிறேன்னு, குதிரைக்கு கொடை பிடிச்ச புலிகேசின்னு சொல்லிடுவாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அவர் போய் மலையில் நனைஞ்சு நின்று குதிரைக்கு கொடை பிடிச்சிட்டு இருப்பாரு. உடனே அந்த 2 பட்டம் கொடுக்குறவங்க 2 பேர் வருவாங்க. இன்று முதல் நீ குதிரைக்கு குடை பிடித்த புலிகேசி என்று அன்போடு அழைக்கப்படுவாய் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை வந்து டிராயிங்காக பண்ணி இவர் குதிரைக்கு கொடை பிடிச்ச மாதிரி டிராயிங் பண்ணி அதை நிறைய காப்பீஸ் எடுப்பாங்க. ஒரு 25 காப்பீஸ் எடுத்து த்ரூ அவுட் வேர்ல்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக அந்த பாகியானுக்கு அனுப்பி வைங்க, அவர் தான் ஹிஸ்ட்ரியில் நம்ம நிற்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்ல சீக்வன்ஸு. பட் அதெல்லாம் இல்லை, டெலிட்டடில் போயிடுச்சு. ஓகே சிம்பு சார், ரொம்ப அருமையான விஷயத்தை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. படம் பார்த்தா கூட இந்த சீன் இன்னும் வந்திருக்கா இல்லையான்னு தெரியாது, ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சீன் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு. அதே மாதிரி முத்து நிறைய மேட்ரு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. பாய். நன்றி நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போற அசத்தல் மன்னன் ஈரோன் மகேஷ். லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். வணக்கம் சன் டிவி நேயர்களே. வாரம் உலகத் தமிழர்கள் மத்தியிலே நம்ம அசத்தல் மன்னர்கள் அசத்துற இந்த அசத்த போது யார் நிகழ்ச்சி மிகப்பெரிய இடத்தை ஏன் பிடிச்சிருக்குன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம், எந்தெந்த இடத்திலெல்லாம் மகிழ்ச்சி இருக்கிறதோ அந்த இடத்தை நோக்கி மக்கள் பயணிக்கிறார்கள். மக்கள் பயணிக்கிற ஒரே நிகழ்ச்சி நம்ம அசத்த போவது யார் என்கிற இந்த நிகழ்ச்சி தான். அதற்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வழக்கமான 2 நகைச்சுவை ஏமயங்கள், அன்பான தொகுப்பாளினி, இதற்கெல்லாம் மேலே இம்சை அரசன் எடுத்து மக்கள் மத்தியில் ஒரு இதய அரசனா வீட்டிருக்கிற சிம்பு தேவன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லிட்டு நான் நிகழ்ச்சிக்கு போறேன். சின்ன பசங்களுக்கு இருக்கிற சாமர்த்தியம் சிம்பு சார், அடாடாடா எப்படி பேசுறான். ஒரு பையன்ட்ட நான் போய் கேட்டேன், தம்பி உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அப்படின்னு. எனக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம் தான் ரொம்ப பிடிக்கும் மகேஷ் அண்ணா அப்படின்னா. ஏன்டான்னு கேட்டேன், அவங்க தான் அடிக்கவே மாட்டாங்க. ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டிருக்கான் அவங்க அப்பாட்ட, அப்பா ஊர்ல வந்து 4 பேர் மதிக்கணும்னா நான் என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கான். அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, முதல்ல கிரிக்கெட் பிளேயர் ஆகணுங்கிற ஆசையை விடு, எல்லாரும் ஒன்று மதிப்பாங்க, ஏன்னா வீடு தெரிஞ்சு வீட்டையே இடிப்பான் இருக்காரு. எங்க தெருவில் 2 டீம் கிரிக்கெட் மேட்ச் விளையாடுது, சின்ன பசங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப வீர ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்கான். என்னடா இவ்வளோ ஆவேசமா பேசுறானா, என்ன பேசுறான்னு கிட்டக்கு போய் கேட்கலான்னு கிட்டக்கு போய் கேட்கறேன். டே இங்க பாடுறா மச்சான், டே இங்க பாடுறா, இந்த மேட்ச்ல மட்டும் நான் தோத்துட்டேன்னு வச்சுக்க, டேவிட்டுங்கிற என் பேரை இனிமேல் டிராவிட்னு மாத்துக்கிறேங்கிறான். பசங்களுக்கு இருக்கு நையாண்டி. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, மகேஷ் என் பொண்டாட்டி ஷேவாக் மாதிரி அப்படின்னாரு. ஷேவாக் மாதிரியா எப்படின்னு கேட்டேன். எப்ப அடிப்பானே சொல்ல முடியாது, எப்ப வேணா அடிப்பான்னு. பொண்டாட்டி புருஷன் சொல்லியிருக்கு, பக்கத்து வீட்டில் ஒரே சண்டையா இருக்குங்க, போய் என்னன்னு கேட்டுவாங்க அப்படின்னு இருக்கு. அதுக்கு இவன் சொல்லியிருக்கான், நீ கம்முன்று, நான் போனதுனால தான் அங்கே சண்டையே நடக்குதுன்னு இருக்காரு. என்ன வேலையை கொண்டு வந்துருக்காங்க. பொண்டாட்டி சொல்லியிருக்கா புருஷன்ட்ட, எங்க அங்கே பார்த்தீங்களா பக்கத்து வீட்டுக்காரி கட்டியிருக்கிற புடவை எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு இருக்கா. அதுக்கு புருஷன் சொல்லியிருக்கான், கல்யாணம் ஆகி 4 வருஷத்தில் இப்போ தாண்டி என் செலெக்ஷனே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒரு பையன் போய் அப்பாட்ட சொல்லியிருக்கான், அப்பா அவனுக்கு கேம்ஸ்லாம் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கான். அவன் போய் பெருமையாக அப்பாட்ட சொல்லியிருக்கான், அப்பா நான் கேம்ஸில் வாங்கின ப்ரைஸை வச்சு ஒரு கிஃப்ட் கடையே வைக்கலாம் இல்லப்பா அப்படின்னு இருக்கான். அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, ஆமாண்டா கண்ணு, நீ பரீட்சையில் வாங்கின மார்க்கை வச்சு ஒரு முட்டை கடையே வைக்கலாம், உன்னை பற்றி உலகே வைக்கலாம். அப்படி வேதனை அவருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கு வேதனை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தன் ஹோட்டலில் போய் தோசை சாப்பிட்ருக்கான், எப்போ போய் சாப்பிட்டாலும் சர்க்கரையை
ஒரு தோசைக்கு 1/2 கிலோ சக்கரை தொட்டு திங்கிறேன். சர்வர் பார்த்து கடுப்பாயிட்டான். வந்து ஓனர் சொல்லியிருக்கான், வந்து எப்போ பார்த்தாலும் இருந்தாலும் சக்கரையை வாங்கி சாப்பிட்டு போடுறான், ஏதாவது பண்ணுங்க முதலாளின்னு இருக்கான். இனிமேல் நீ என்ன சொல்ற, இனி தோசைக்கு சக்கரை கிடையாதுன்னு எழுதி வையா ஹோட்டலில் அப்படின்னு இருக்கார் ஓனர். அவன் போய் இனி தோசைக்கு சக்கரை கிடையாதுன்னு எழுதி வச்சிருக்கான். அடுத்த நாள் காலையில் வழக்கமாக சாப்பிட்றவன் வந்திருக்கான், தோசை சக்கரை கொண்டு வா அப்படின்னு இருக்கான். அங்கே படுறி, அங்கே படி, நீ படுறி, இனி தோசைக்கு சக்கரை கிடையாது. ஆமாம், இனி தான் கிடையாது, இப்போ கொண்டு வா. மறுபடியும் சக்கரை கொண்டு வந்து வச்சிருக்கான். உடனே அடுத்த நாள் போய் ஓனர் சொல்லியிருக்கான், அந்த நேற்று இப்படி பண்ணிவிட்டான், இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனிமேல் தோசைக்கு சக்கரை கிடையாதுன்னு எழுதி வைடா. திருட்டு பையன், அவனை ஏமாத்த முடியாத போல இருக்கு. இனிமேல் தோசைக்கு சக்கரை கிடையாதுன்னு எழுதி வை. சரிங்கய்யா அப்படி இனிமேல் தோசைக்கு சக்கரை கிடையாதுன்னு எழுதி வச்சிருக்கான். நேராக வந்திருக்கான் ஹோட்டலுக்கு. 2 தோசை அப்படின்னு இருக்கான். அவன் 2 தோசை கொண்டு வந்து வச்சுட்டு எங்க சக்கரை அப்படின்னு இவன் கேட்டிருக்கான். அங்கே படுறி தங்கம், இனிமேல் தோசைக்கு சக்கரை கிடையாது. ஆமாம், நீ படி, இனிமேல் தோசைக்கு கிடையாது, கீழ் தோசைக்கு வை அப்படின்னு. சாமர்த்தியம் பார்த்தீங்களா? இப்போ கடுப்பாய் போய் ஹோட்டல் ஓனர் அந்த ஜருவரும் கடிப்பாய், இவ்வளோ ஒன்றும் திருத்தவே முடியாத போல இருக்கு இந்த ஆளுங்களெல்லாம் அப்படின்ட்டு சொன்னோன்னா ஓனர் சொல்லியிருக்கார், ஹோட்டல் முழுக்க எழுதி வை, இனிமேல் இங்கே சாப்பிட்டுக்கிற யாருக்கும் எக்காரணத்தை கொண்டும் சர்க்கரை வழங்கப்பட மாட்டாது. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ராசிக்கல் அப்படின்னா. அடுத்த நாள் காலையில் வந்திருக்கான் வழக்கம் போல் கிளம்பி. தோசை வந்து அவன் உள்ள நுழைஞ்சோனையும் சர்வர் தங்கம் அங்கே பாரு அப்படின்னு இருக்கான். அவன் படிச்சிருக்கான், இனிமேல் இங்கே சாப்பிட்ற யாருக்கும் எக்காரணத்தை கொண்டும் சர்க்கரை வழங்கப்பட மாட்டாது. பரவாயில்ல 2 தோசை பார்சல் பண்ணி சக்கரை வச்சு எடுத்துன்னு இருக்கான். எவ்வளோ சாமர்த்தியம் பார்த்தீங்களா? அதனால் வந்து நகைச்சுவை கலைஞனுக்கு தான் வந்து சாமர்த்தியம் இருக்கும். பிறந்தோம் இறந்தோம் என்று வாழ்வது வாழ்க்கை கிடையாது, நடுவில் வாழ்ந்தோம் என்பதற்கான அடையாளம் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதுதான் அசத்த போவது யார் என்கிற நிகழ்ச்சி மற்றவர்களை மகிழ்ச்சிப்பட வைக்கிறது. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நீங்க என்ன நினைக்கிறீங்க சிம்பு சார்? ஒன்ஸ் அகைன் இவரும் உண்மையான அருமையாக பண்ணியிருக்காரு. அவர் மதுரை முத்து அவர் பண்ண மாதிரியே. ஸோ இந்த தேர்ட் பர்சன் டைலாக்ஸை வந்து டெலிவரி பண்ணி ஒரு கதை சொல்றது வந்து டஃப். ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணீங்க. ரொம்ப நன்றி 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 நன்றி. இந்த வாரம் அசத்தல் மன்னரா யாரை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் our special guests and judges on stage please. இந்த வாரம் அசத்தல் மன்னர் யாரை நீங்களாம் டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சார் இவ்வளவு நாள் வந்து நீங்க அசத்த போது யாரு நிகழ்ச்சி வந்து டிவியில பார்த்து ரசிச்சிருப்பீங்க, இன்னைக்கு நேர்ல பார்த்து ரசிச்சீங்க, எப்படி இருந்தது? இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. டைம் போனதே தெரியல. அது ஒவ்வொரு செக்மெண்ட்டும் வந்து அவ்வளவு, அது என்ன சொல்றது, டிவியில் பார்க்குறத விட 10 மடங்கு எனக்கு அதிகமாக சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில், நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட் ஒவ்வொரு கேட்டகரியில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவர் முதல்ல பண்ண அந்த எஃப்எம் வெங்கடேஷ் அவங்க அந்த அவங்களுடைய அந்த வே ஆஃப் டெல்லிங் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் 2 பேர் சோலோவா பண்ணாங்க, மிஸ்டர் முத்து அப்புறம் ஈரோடு மகேஷ் அப்படின்னு. அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. மாமியார் ரொம்ப அசத்துனாரு. அப்புறம் பாம்பு நடனம் ஆடினவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அதிலும் கோவை குணா பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அது என்னுடைய தாய்ஸை வந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க எல்லாருமே அசத்தல் பண்ணார்கள் ஆயிட்டாங்க, 2 பேரை தவிர. அந்த ஃபர்ஸ்ட் அந்த எஃப்எம் ரேடியோல சசின்னு ஒருத்தர் பண்ணாரு, அப்புறம் அந்த பாம்புல சின்ன பாம்பு அவர் மிஸ்டர் அரவிந்த். அவங்க 2 பேர் தான் இன்னும் அசத்தல் மன்னர் ஆகல. சோ இப்போ போட்டி அவங்க 2 பேருக்குள்ள தான். இல்ல, அவங்க 2 பேருக்குள்ளனா கன்ஃபார்மா இவருடைய நடனம் மிக சிறப்பா இருந்தது. அரவிந்தோட அவர் அந்த பாம்பு தோல் உரிக்க அவர் எல்லாத்தையும் மீறி ஆடினது மிக சிறப்பா இருந்தது. அந்த தோலை உரிச்சு போட்டார் பாத்தீங்களா, பாம்பு சட்டையை கட்டி போட்ட மாதிரி ரொம்ப அருமையானது. வாங்க அரவிந்த், சட்டையோட வாங்க. ஸோ இந்த வாரம் அசத்தல் மன்னரா உங்களை வந்து சிம்பு சார், நான், சிட்டி பாபு சார் எல்லாரும் நம்ம சேர்ந்து தேர்ந்தெடுத்துருக்கோம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இதை பற்றி? நான் ஒரு நிறைய பேத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சார், என்னோட லைஃப்பில் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. பேரண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, என்னை சின்னத்தினைக்கு அறிமுகப்படுத்தி வச்ச டாக்டர் ராஜ்குமார் சார், மிஸ்டர் ஆண்ட்ரூ சார், பெரிய துறைக்கு அறிமுகம் செய்து வச்ச டாக்டர் விக்ரமன் சார், அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே எனக்குன்னு ஒரு தனியார் ரசிகர் மன்றத்தை ஏற்படுத்திக்க ரசிகர்கள். இன்ஃபேக்ட் ஓப்பனாக உண்மையை சொல்ல போனால் சாரோட மேகசினில் வர கார்ட்டூன்ஸ் நானும் ஆர்டிஸ்ட் தான் சார், கொஞ்சம் வரைவேன். சார் அளவுக்கு இல்லை, சாரோட கையிலே அவார்டு வாங்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார்.
சார் இங்க நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க. உங்க வாழ்க்கையில நடந்த எதனா நகைச்சுவை சம்பவம்? இவர் காலேஜ் டேஸ்ல இருந்தா ரொம்ப ப்ரிஃபரபிள். காலேஜ் டேஸ்ல வந்து நான் வந்து தியாகராஜர் காலேஜ்ல வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஃபேமஸ் மதுரை தியாகராஜர்ல. நான் வந்து சயின்ஸ் குரூப். ஸோ எப்பயோ ஒரு தடவை தான் வந்து அந்த தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் வரும். ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க பெருசா. ஸோ நான் ஒரு ஆள் தான் வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட்லாம் நோட்ஸ் எடுப்பேன் தமிழ் கிளாஸ் நடக்கிறப்ப. அந்த நோட்ஸை வந்து ஜெராக்ஸ் எடுத்து எங்கள் செட்டில் இருக்க எல்லாருமே, அதாவது 350 பேரும் வந்து எக்ஸாமுக்கு படிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு புலவரை பற்றின பயோகிராஃபிலாம் வரும். நக்கீரன்னா அவரை பற்றின ஒரு பயோகிராஃபி, காலமேக புலவர்னா அவரை பற்றின. ஸோ அந்த மாதிரி வந்து சீரா புராணத்துக்கு வந்து உமர புலவரை பற்றின ஒரு பயோகிராஃபி நடந்தது. ஒரு நல்ல ட்ரையான டைம். காலம் வந்து கிபி 11ஆம் நூற்றாண்டு. பெயர் உமர புலவர், அவங்க அப்பா அம்மா சோஹன்சோ, இப்படியே வரிசையாக அவர் சந்தித்த அரசர்கள், இப்படியே ஒரு பயோகிராஃபி வரும். நான் எண்டில் வந்து விரும்பி பார்ப்பது கமலஹாசன் படங்கள் அப்படின்னு எழுதுனேன். ஸோ அது ஒரு சின்ன ஒரு ஜாலிக்கு எழுதுனேன். அது எக்ஸாம் அன்னைக்கு வந்து அன்னைக்கு காலையில வந்து அந்த ஜெராக்ஸை பார்த்த எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன காமெடி ஃபீல் இருந்தது. என்கிட்ட ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பீங்க நீங்க? நான் இல்லை, அவங்க எடுத்துக்குவாங்க நோட்ஸ் தேடி வர்றப்ப. ஸோ எல்லாரும் கைக்கும் போயிருச்சு. எல்லாருமே பார்த்தவங்க ரொம்ப காமெடியாக ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணாங்க. ஆக்சுவலி பிரச்சனை என்னன்னா, அதை வந்து ஒருத்தர் எக்ஸாம்ல எழுதிட்டாரு. உமர புலவர் விரும்பி பார்ப்பது கமலஹாசன் படங்கள். தமிழ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வாரம் கழிச்சு பேப்பர் திருப்ப வந்து கொதிச்சு எழுந்துட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஆள். அவங்க வந்து கிட்டத்தட்ட FBI ரேஞ்சில் போட்டு அதை யார் எழுதுனது, இது எங்க இருந்து வந்தது, அப்படியே ஒரு ட்ரேஸ் ஃபுல்லா எழுது. ஆல்மோஸ்ட் என்னை நெருங்கி வர்றப்ப நானே போய் சரண்டர் ஆயிட்டேன். அந்த எழுதினவர் கடைசி வரைக்கும் வந்து நான் இங்கிலீஷ் மீடியம், எனக்கு அர்த்தம் தெரியாதுன்னே சொல்லிட்டு இருந்தார். இந்த வாரம் அஸ்தபோது யாரு நிகழ்ச்சி ரொம்பவே அசலா இருந்தது. மீண்டும் அடுத்த வாரம் அஸ்தல் மன்னர்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தியா, மதன் பாப் அண்ட் சிட்டி பாப் அண்ட் அஸ்தபோது யாரு டீம். டேக் கேர் அண்ட் பை பை.